ஓடுறவங்க, ஒலிம்பிக்லலாம் ஓடுறவங்க ரொம்ப கட்டுப்பாடோடு இருப்பாங்க. என்ன சாப்பிட்ணும், எவ்வளோ எக்ஸசைஸ் செய்யணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், கரெக்டாக தூங்கணும், இத்தனை மணி நேரம் கரெக்டாக இதெல்லாம் சாப்பிட்ணும். எதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடாமல் இருக்கணும். சும்மா இஷ்டப்பட்டது கண்ணில் பார்த்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ரொம்ப இச்சை அடக்கம் அவசியம் இருக்குது. தங்களுக்கு விரும்பின காரியங்கள்லாம் சிலதெல்லாம் விட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த சரீரத்தை நல்லா வச்சுருந்து அந்த பலத்தெல்லாம் தங்களுடைய விளையாட்டில், தங்களுடைய அந்த ஓட்டத்தில் காட்டும்படியாக வைத்திருக்கிறாங்க. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக அப்படி செய்கிறோம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க ரொம்ப கட்டுப்பாடோடு கரெக்டாக ஜாக்கிரதையாக கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் வாழ்ந்தா அதுக்கு ஒரு தனியாக கிரீடமே கிடைக்குது கடைசியில்னு பெரிய பலன் இருக்குது. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். அவரை சொல்கிறாரு, நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். இப்போ கவனிங்க, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாம்ச சரீரம், இந்த பாவ சரீரம்ங்கிறது பல்வேறு சோதனைக்கு ஆளாகிறது. பாருங்கள், இந்த சரீரம் பாவத்துக்கு இழுக்குது, நம்மளை பாவம் செய்ய சொல்லுது, தூண்டுது. அநேக நேரத்தில் பாவத்தின் ஆசை இச்சைகள் இந்த சரீரத்தில் வெளிப்படுது. அநேக நேரத்தில் சிலர் இருக்கிறாங்க, நான் அவ்வளோ அனாயிண்டட் பிரதர், உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வர இந்த ஆவியின் எண்ணெய் ஓடிக்கிட்டு இருக்குது, ஆகவே எனக்கு எந்த சோதனையும் வராது, சான்ஸே கிடையாது, நான் சோதிக்கப்பட முடியாதுன்றாங்க. ஜாக்கிரதை, கண்டிப்பாக சோதிக்கப்படுவீர்கள். நீங்கள் எவ்வளோ அபிஷேக ஆயிலை கொண்டாந்து தலையில் ஊற்றினாலும் அது ஆரோனின் தலையிலேருந்து கால் வர ஓடுற மாதிரி அவ்வளோ அதிகமாக ஊற்றினாலும் கூட, எவ்வளோ உங்களை தலைகளாக அபிஷேகம் பண்ணாலும் கூட, இந்த பாவம், இந்த பாவ சோதனைகள், இதனுடைய அசுத்தங்கள் நம்ம ஒட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குதா? அப்போஸ்தலனாகிய பவுலை விட அபிஷேகம் யாராவது பெற்றிருக்காங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலை விட யாராவது கர்த்தரால் அழைக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்டு, முத்திரை குத்தப்பட்டு, அழைக்கப்பட்டு, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்களா? கிடையாது. அவர் சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சரீரம் அப்பப்போ பல்வேறு காரியங்களை வாஞ்சிக்கிறது, பின்னால் போகணுன்னு சொல்லுது, அதை ஆசிக்கிறது, அதை விரும்புகிறது. இந்த பல்வேறு ஆசை இச்சைகள் சரீரத்திலேருந்து ஆளை பார்க்குது. ஆனால் அது சொல்கிறத நான் செய்கிறதில்ல, சரீரம் என்ன ஆளுகிறது கிடையாது, சரீரம் என்ன கீழ்ப்படுத்துறது கிடையாது, நான் சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறேன்றார். பெரிய டிசிப்ளினோட வாழ்கிறேன்றார். அது சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறதில்லை, எனக்கு தோன்றதெல்லாம் நான் செய்கிறதில்லை, எனக்கு இது ஆசையாக இருக்குதுனால இதை பண்ணுற போகிறேன் அப்படின்னு